ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 31 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டாக்டர் எல்லாருமே வந்து சொல்றாங்க இது மாதிரி அவங்க பர்டிகுலரா இவரை மட்டும் மறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க கடைசி நேரத்துல இவர் போய் பேசினப்ப அவருடைய நினைவுகளை யோசிச்சு பார்த்திருக்காங்க. ஸோ அதான் அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இவர் கூட நடந்த கல்யாணம் வரைக்கும் ஞாபகம் இல்லாம போயிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் கேட்டதோட ராஜா சொல்றாரு, டாக்டர் என்ன சொல்றீங்க, ஏதாவது பண்ணி என் பொண்ணுக்கு பழைய நினைவுகளை கொண்டுட்டு வர முடியாதா அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இல்ல சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமும் எங்களால எதுவும் பண்ண முடியாது சார் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ராஜா, மயிலு எல்லாருமே. ரோஹிணி சொல்றாங்க, பாவம், இன்னும் எவ்வளவுதான் இவர் கஷ்டத்தை அனுபவிக்க போறாருன்னு தெரியல. ரேவதி அந்த அளவுக்கு இவர் மேல பாசமா இருந்தா, ஆனா கடைசியில இவருடைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லாம போயிட்டே அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி நேரா டாக்டரை பார்த்து, இங்க பாருங்க டாக்டர், என் பொண்ணுக்கு எப்போ ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லலாமா? டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்களுக்கு மெதுவாதான் ஞாபகத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே நீங்க சீக்கிரம் ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அதுவே அவங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க எங்க பொண்ணுக்கு வந்துட்டு அடிக்கடி தொந்தரவு கொடுக்க மாட்டோம். அவளுக்கா எப்ப ஞாபகம் வருதோ அப்பவே அவ ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜா கேக்குறாரு, டாக்டர், இதுக்கு வேற ஏதாவது மாத்து மருந்து இருக்கா? அப்ப டாக்டர் சொல்றாங்க, இருக்கு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டது அவரும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ராஜா நேர ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க, ரேவதி எந்த அளவுக்கு உங்க மேல காதலோட இருந்தா அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். அவ கண்டிப்பா எந்த விதத்திலயும் உங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ அந்த அளவுக்கு உங்க மேல பாசமாவும் பிரியத்தோடையும் இருந்தா. அவ கண்டிப்பா உங்களை மறக்க மாட்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்ட்டு. அப்புறமா வந்துட்டு ரேவதியை எல்லாரும் போய் பாக்குறாங்க. அப்புறம் டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வரதோட வாசல்ல நிக்க வச்சு அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ள உட்காருங்க. உட்கார்ந்ததும் வில்லி சொல்றாங்க, ரேவதி, இப்போ உனக்கு உடம்பு தேவலாமாடி, எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு தேவலாம், நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதனால இப்படி ஒரு விபத்து நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி எதுவும் வந்து நீங்க அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால அதை பத்தி யாருமே அவங்க கிட்ட சொல்லல. அப்ப நம்ம ஹீரோயின் நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, நான் என்னோட ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நேரா நம்ம ஹீரோயினோட போட்டோ, கல்யாண போட்டோ இருக்குல்ல, அதை பார்த்ததும் ஹீரோயின் வந்து அந்த போட்டோ ஒதுக்கி வெளியில வீசுறாங்க. இதை பார்த்ததும் செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. ராஜா நேரா ஹீரோயின் போயிட்டு, அம்மாடி, எதுக்குமா நீ இந்த போட்டோவை தூக்கி வெளியில வீசுன அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்திருந்துச்சுன்னா நான் எப்படிப்பா மறப்பேன்? எனக்கு என்னமோ இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தெரியுது. இங்க பாருங்கப்பா, இவரை எனக்கு யாருன்னே தெரியாது, தெரியாதவர் கூட நான் எப்படி என் புருஷன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவெல்லாம் தூக்கி வீசிடுறாங்க. இதை பார்த்துட்டு செம்ம சந்தோஷப்படுறாங்க வில்லி. இதுதானே நம்ம எதிர்பார்த்தது நடக்குதே. என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு இல்ல, எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சதுக்கு உனக்கு சரியான ஒரு தண்டனை கிடைச்சிட்டுடா அப்படின்ட்டு வில்லி செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அம்மா கிட்ட, இங்க பாருமா, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, இவன் என் ரூமுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, என் பொண்ணு சொல்லிட்டால, என் பொண்ணுக்கு உன் ஞாபகம் சுத்தமா இல்ல. சோ அவகிட்ட போயிட்டு அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்குற வேலை வச்சுக்காத அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எந்த விதத்திலயும் என் ஒய்ஃபுக்கு எப்பவுமே நான் பிரச்சனை கொடுக்க மாட்டேன், தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்ட்டு நேரா மாடிக்கு போறாரு. இத பார்த்துட்டு வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா, நமக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்புக்கா, பாத்தியா, அந்த டிரைவர் பையில ரேவதிக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. சோ இத வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற? வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, அந்த பரமேஸ்வரி திட்டம் போட்டு தானக்கா அந்த டிரைவர் பையில இந்த வீட்டுக்குள்ள அனுப்புனா, நம்ம பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக. அவன் நம்மளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். சோ இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட செல்லுபடியா ஆகுது.
இந்த கல்யாணத்தை பத்தி நீ வந்துட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லக்கா. நீ வந்துட்டு விவாகரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தியல்ல. சோ அந்த விவாகரத்து எல்லாமே இனிமே சரியா செல்லுபடியாகும். ரேவதி நேராவே அங்க போயிட்டு அந்த டிரைவர் பையன் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லுவா. அவன் இதை வச்சுதானக்கா இந்த வீட்டுக்குள்ள வந்து நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான், தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீயே யோசிச்சு பாரு. அவனால தானே இத்தனை நாளும் நம்மளுக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவனை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான் அப்படின்ட்டு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்காம சீக்கிரம் அந்த விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை சீக்கிரம் பண்ணுக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் நேரா ரூமுக்குள்ள இருக்கும் பொழுது ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா நம்ம ஹீரோயினை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, அம்மாடி ஏமா இப்படி பண்ற? ஹீரோயின் சொல்றாங்க, ஏன்பா என்னாச்சு? அவரு சொல்றாரு, இங்க பாருமா, மாப்பிள்ள என்னம்மா தப்பு பண்ணாரு, இங்க பாரு, உனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுமா. நீ வந்துட்டு தயவு செஞ்சு அவரை மறந்துடாதம்மா. உனக்கு நடந்த ஒரு சின்ன விபத்தால அவரை சுத்தமா மறந்துட்டமா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருப்பா, அது எப்படிப்பா அவரை மட்டும் மறப்பேன்? அப்படி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. உங்களுக்கு பாட்டிய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ பாட்டிய பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது. அவர் கூட நான் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருந்தா அவரை எப்படி மறப்பேன்? இனிமே அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்கப்பா தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மயில அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரோகு நீனாச்சு சொல்லு ரோகு. அப்ப ரோகிணி நேரா ரேவதியை பார்த்து, ஆமா ரேவதி, கடைசியா நீ அவருக்கு பைக் வாங்க போகணும் அப்படின்னு நினைச்சுதான் ரேவதி இப்படி ஆனிச்சு. நீ யோசிச்சு பாரு அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பரமேஸ்வரி பாட்டி மேல பாசமா இருக்கீங்க அப்படின்னு. சோ பரமேஸ்வரி பாட்டியோட பேரை இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும் அப்படிங்கிறதுக்காக அவனை பத்தி எல்லாருமே ரொம்ப நல்ல விதமா சொல்றீங்க. நீங்க என்ன பேசினாலும் சரி, நான் கண்டிப்பா அவனை என்னைக்குமே நான் ஏத்துக்கவே மாட்டேன். எங்க அம்மா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தான் தெரியும். எங்க அம்மா பாட்டி மேல அவ்வளவு பாசத்தோட இருந்தாங்க. ஆனா பாட்டி மேல அந்த குடும்பம் திருட்டுப்பட்டங்கட்டி பாட்டிய வந்துட்டு காலி பண்ணிட்டாங்க. சோ அப்படி இருக்கையில கண்டிப்பா நான் அந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தனை என் புருஷனா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏங்கா உனக்கு தெரியலையா, உன் பொண்ணுக்கு அந்த டிரைவரை பத்தின பழைய ஞாபகங்களை வரை வைக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, எல்லாரும் ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க, இது மாதிரி ரேவதிக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்க கூடாது. அவளுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்பதான் வந்துட்டு அவ பேசுவா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவளுக்கு இப்படி அழுத்தம் கொடுக்கறது சரியா அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, அதுக்குன்ட்டு இப்படியே விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? மாப்பிள்ளை எந்த அளவுக்கு ரேவதி மேல பாசமா இருந்தாரு, ரேவதி எந்த அளவுக்கு மாப்பிள்ளை மேல பாசமா இருந்தா அப்படின்னு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவங்கள பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதத்துலயும் நியாயம் இல்லை ஈஸ்வரி. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, இவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீ அவங்க பேச்சையெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. விருப்பப்படி நீ எப்படி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறியோ அப்படியே வாழு. இங்க பாரு, மறுபடியும் யாராவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா நீ எனக்கு உடனே கால் பண்ண அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப எல்லாரும் வெளியில வராங்க. வெளியில வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவகிட்ட ஏதாவது சொல்லி மறுபடியும் அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து என் பொண்ணுக்கு மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஆபத்து வரணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இங்க எல்லாருக்குமே தெரியும், அவ அந்த டிரைவர் பையலுக்கு பைக் வாங்க போனதுனாலதான் அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனையே நடந்துச்சு. நீங்க எல்லாரும் இப்படி இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. என் பொண்ணு எனக்கு முழுசா வேணும். இனிமே அந்த டிரைவர் பையில நம்பி என் பொண்ணு ரொம்ப பெரிய ஆபத்துல சிக்க கூடாது. இனிமே அவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ராஜா. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. மாப்பிள்ள ரொம்ப பாவம் அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவனை பத்தி நான் ஏன் கவலைப்படணும், அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அப்படி சொல்லுக்கா, எங்க நீ சீக்கிரம் அந்த குடும்பத்தை மன்னிச்சிருவியோ அப்படின்னு நினைச்சேன். ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் எப்படி மன்னிப்ப,
இத்தனை வருஷமா நான் இந்த மாதிரி ஒரு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யாரு காரணம்? அந்த குடும்பம் தான் காரணம். அப்படி இருக்கையில நான் எப்படி மறப்பேன்? இங்க பாருடி, நான் என்னைக்குமே அதை மறக்கவே மாட்டேன். இங்க பாருடா டிரைவர் பயலே, என் பொண்ணுகிட்ட மறுபடியும் பக்கத்துல போயிட்டு அவளுக்கு பழைய ஞாபகங்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில நீ முயற்சி பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நான் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ரேவதி கூடிய சீக்கிரம் என்னோட நினைவுகளை மறுபடியும் கொண்டுட்டு வருவா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு என் மேல காதலா இருந்தா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு முழு மனசா ஆசைப்பட்டான். கண்டிப்பா அவளோட காதல் அவளோட இதயத்துல கண்டிப்பா இருக்கும். அவ என்னை மறக்கவே மாட்டான். கூடிய சீக்கிரம் நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு கண்டிப்பா உன்னை சீக்கிரம் விவாகரத்து பண்ணுவா அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ நேரா மாடிக்கு போறாரு. அங்க போனதும் மயிலு, ராஜா எல்லாரும் போறாங்க. அப்ப ஹீரோ சுகமா நிக்கிறத பாத்துட்டு மயிலு சொல்றாரு, சகல, வருத்தப்படாதீங்க சகல, உங்களுக்கே தெரியும் ரேவதி எந்த அளவுக்கு உங்களை விரும்பினா அப்படின்னு. அவ கண்டிப்பா உங்களை மறக்க மாட்டா சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு நல்லா தெரியும், ஆனா ரேவதி எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டப்படுறது என்னால பார்க்கவே முடியல. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல நீங்க கவலைப்படாதீங்க சகல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோ சொல்றாரு, சரி நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ நேரா கோவிலுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருக்கும் பொழுது வில்லி என்ன பண்றாங்கன்னா நைஸா ஹீரோயின்ட்ட வராங்க. வந்துட்டு, ரேவதி என்னம்மா ரெஸ்ட் எடுக்க போறியா? ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா சித்தி, ரெஸ்ட் எடுக்க போறேன். என்னாச்சு சித்தி? அவங்க சொல்றாங்க, இல்லம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். ஹீரோயின் சொல்றாங்க, சொல்லுங்க சித்தி. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, உன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்து எந்த அளவுக்கு உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டேன் உனக்கு தெரியும்ல. ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா சித்தி, உங்களை மறக்க முடியுமா? அம்மா வேலைக்கு போகன போதெல்லாம் நீங்க தானே சித்தி எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. இந்த அளவுக்கு நாங்க உயர்ந்து இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீங்க தானே சித்தி காரணம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, எங்க நீ என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி உங்களை எப்படி சித்தி மறப்பேன்? நீங்க எந்த அளவுக்கு எனக்கு நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ எந்த அளவுக்கு நான் எல்லாம் நல்லது பண்ணிருக்கேன். ஆனா நீ கொஞ்ச நாளா எப்படி திரும்ப நடந்துகிட்ட, என் மேல எல்லாம் ரொம்ப கோவமா நடந்துகிட்ட. இதனால தெரியுமா? எல்லாம் அந்த டிரைவர் பையனாலதான். அவன் சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு நீ எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி நான் அப்படி நடந்துகிட்டேனா? கொஞ்சம் கூட நம்பவே முடியல சித்தி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாம் அந்த டிரைவர் பையனாலதான். அந்த பரமேஸ்வரி இருக்கா பாரு, உன் பாட்டி, அவ பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாரையுமே ஏமாத்தி அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டான் தெரியுமா? அதுக்கப்புறம் அக்காவும் வந்துட்டு உங்க அம்மாவும் உங்க அம்மாவும் வந்துட்டு முழுசா அந்த டிரைவர் பையல நம்பி அவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அக்கா புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியவே இல்லை தெரியுமா? ஆனா அந்த டிரைவர் பையன் உனக்கு எதிரா நிறைய சதி பண்ணியிருக்கான். அக்காக்காரிய நல்லா ஏமாத்திருக்கான். நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருமே ஏமாத்திருக்கான். அவனால நம்ம எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஆனா இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பரமேஸ்வரி மறுபடியும் வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ என்ன பண்றன்னா, இனிமே அந்த டிரைவர் பையில யாரு என்ன சொன்னாலும் நீ நம்பவே கூடாது, சரியா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி எனக்கு அவனை சுத்தமா பாக்குறதுக்கே விருப்பமே இல்லை சித்தி. அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்லை. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா அவனை நம்பவே மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இதே மாதிரி அவ புருஷங்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தாலே நம்ம பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி அப்படின்னு வில்லி செம ஹாப்பி ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த செடி என்ன தெரியுமா? இது ஒரு முள்ளங்கி செடி. முள்ளங்கி வந்து நல்லா வளர வச்சு அதுல இருந்து சீடு எடுக்கிறதுக்காக இப்படி நான் வளர்த்து விட்டுருக்கேன். இது கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள் சீட் வைக்கும். அதை நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன்.